அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி பூமியை வெப்பமாக்கி வரும் நாடுகளில் முதலிடத்தில் அமெரிக்காவும் 5வது இடத்தில் இந்தியாவும் உள்ளதாக 2021ஆம் ஆண்டு ஆய்வின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜி5 இணையதளத்தில் கூசர் நுனுசாமி வீரப்பன் என்னும் வெப்தொடர் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட மொழிகளில் வெளியாகியுள்ளது. சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றிய பல்வேறு சுவையான தகவல்கள், வீரப்பன் பேசும் ஒரிஜினல் வீடியோ இத்தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காக பசும்பால் மற்றும் எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 3 ஊக்கத்தொகை வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால் பால் கொள்முதல் விலை பசும்பால் லிட்டர் ரூபாய் 35லிருந்து 38ஆகவும், எருமைப்பால் லிட்டர் ரூபாய் 44லிருந்து 47ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சென்னை அகர்வால் மருத்துவமனையில் இலவச கண் சிகிச்சை வழங்குகிறார்களாம். பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9594924008. 2024இல் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி திமுக 29%, காங்கிரஸ் 21%, அதிமுக 19%, பாஜக 14%, பிற கட்சிகள் 17% வாக்குகள் பெறும் என்று கருத்து கணிப்பில் சொல்லி இருக்கிறார்கள். காசா மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவதால் பாலஸ்தீன மக்கள் பெருமளவில் கொல்லப்படுவது தொடர்ந்தால் இஸ்ரேல் உலகளாவிய ஆதரவை இழக்கும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துக்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது. சேலம் மார்டன் தியேட்டர்ஸின் சேலம் ஏற்காடு சாலையில் உள்ள நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் திமுகவின் திட்டம் செல்லுபடி ஆகாது என அண்ணாமலை கூறினார். முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிட ஆளுநர் எதிர்பார்ப்பது ஏன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மக்களவையில் நுழைந்து இருவர் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இயக்குனரும் மௌனராகத்தில் ரேவதியின் அப்பாவாக நடித்த ரா சங்கரன் உடல்நலம் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். வெள்ளிக்கிழமை 12 ராசிகளுக்கான ராசி பலன். மேஷம், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகவும். ரிஷபம், முக்கியமான பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர். மிதுனம், அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை. கடகம், வாழ்க்கை துணை வழி உறவினரால் பிரச்சனை. சிம்மம், பணம் திருப்தியாக வரும். கன்னி, அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும். துலாம், முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். விருச்சிகம், பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. தனுஷு, எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். மகரம், எவருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கும்பம், எதிலும் சிந்தித்து ஈடுபட வேண்டும். மீனம், வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும்.